எரியுதடி மாலா ஃபேனை போடு. அந்த பேச்சுல ஒரு அசிங்கம் தெரியுது, ஒரு அவமானம் தெரியுது. ஜூலியே, செய்தீர்களா, அதை செய்தீர்களா, மக்களுக்காகவே நாங்கள் நிற்போம்னு சொல்லி உறுதி கொடுத்தீங்களே, அதையே ஒன்றுத்தை செஞ்சு கிழிக்கல. வழக்கம் போல நம்ம மலேசியாக்கா ஜூலியை கிளின்னு கிழிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஜூலி உயிரோடவே இருக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். சாதாரண மக்கள் தான் உயிரோட இருக்க மாட்டாங்க, ஆனால் ஜூலி இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் வெக்கம் சூடு சொரணம் எதுவுமே கிடையாதுல்ல. யாரோ பேச சொல்லி தானே பேசுகிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது. நீங்கள் ஃபுல் வீடியோ கேட்டுட்டு வாங்க மக்களே. அறுத்து தொங்க விட்டுருக்காங்க. ஜூலி, ஜூலியே, எரியுதடி மாலா ஃபேனை போடு. எரியுதடி மாலா ஃபேனை போடு. எரியும் எரியும், நல்லா எரியுதா? தேவை பெட்ரோல், கெரோசின், டீசல், மண்ணெண்ணெய், சாராயம், பீரு ஊற்றி எரியும் போது எரியிற எரிச்சலை விட சி ஜோசப் விஜய் ஆகிய நான் அது கேட்கும்போது அப்படியே தக சும்மா கப 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 கபனே எரியுமே. ஜூலி அடங்கு, ஜூலி அடங்கு. செடுப்புல சாணி முக்கி இன்னும் அடிச்சிட போறீங்க. அடங்கு. நீங்க அப்போ எதிர்கட்சியா எடுக்கும் போதே கேள்வி கேட்டீங்களே, இதை செய்தீர்களா, அதை செய்தீர்களா, மக்களுக்காகவே நாங்கள் நிற்போம்னு சொல்லி உறுதி கொடுத்தீங்களே, அதையே ஒன்றுத்தை செஞ்சு கிழிக்கல. இதுக்கப்புறம் நீங்க எப்பயுமே எதிர்கட்சியா தான் உட்காந்து எடுக்கணும். எதிர்கட்சியா உட்காந்து சீட்டு எப்படா காலியாகும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் எங்க தளபதி உங்க தலைவலி. அதாவது சொன்னாலும் கோச்சிக்குவாங்க, அவருக்கு நாங்க கொடுத்த தலைவலி. உன்னோட கண்ணுல பயம் தெரியுது, நீ பேசுனிய அந்த பேச்சுல ஒரு அசிங்கம் தெரியுது, ஒரு அவமானம் தெரியுது. ஓ, சொன்னது செய்ய முடியலையே அப்படின்ட்டு தேவையே இந்த சாணி அடி உனக்கு. அதனால